தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாகியிருக்கு. இந்த படத்துல விஜய் அவர்கள் 2 கேரக்டர்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா 3 கேரக்டர் காட்டியிருக்காங்க. இந்த படத்துல விஜய் அவர்கள் ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய தீவிரவாதிகள்லாம் பிடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேங்காக்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது போல இருக்கு. அதை சால்வ் பண்றதுக்காக தான் இவரை சூஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட்ல விஜய் அவர்கள் மோகனுக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்காக அவர் விஜயை பழி வாங்குற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட யங் விஜய் பாத்தீங்கன்னா சரியில்லை, ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த அளவுக்கு ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ஒரு குறையா தெரியல. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு முக்கியமான வில்லனே யுவன் சங்கர் ராஜா தான். அவரோட மியூசிக் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்ல, ரசிக்கும்படியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நிறைய காமெடி சீன்ஸ்லாம் இருக்கும் போல இருக்கு. மங்காத்தா படத்துல அஜித் சொன்ன அதே டயலாக் இவரும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கில்லி படத்துல வர முருகர் பாட்டுலாம் திரும்ப பாடியிருக்காரு. நிறைய காமெடி சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். மொத்தத்துல ஒரு செம்மையான விஜய் படம் பார்க்க போறோம் அப்படின்ற ஃபீல் கிடைக்குது. இதுக்கு ஈக்குவலா ஹச் வினோத் படம் எடுப்பாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.